Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா YouTubeல வந்திருக்கக்கூடிய ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன அப்டேட் அப்படினு பாத்தீங்கன்னா செக்ஸ் அப்படினு சொல்லிட்டு இதுக்கு பேர் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம்ல அந்த இடத்துல தான் இந்த புதிய ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படினா நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போதே அந்த வீடியோல வந்து ஏதாவது வந்து காப்பிரைட் இஷ்யூ இருக்கா அது வந்து ஆட் சூட்டபிலிட்டி எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு அப்படி செக் பண்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2-3 நாளைக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய फ्रेंड्स வந்து இத பத்தி கேட்டுட்டே இருக்காங்க. இந்த வீடியோ வந்து போடுறதுக்காக. பட் வந்து நான் என்னோட ஷிஜி டெக் தமிழ் சேனலை செக் பண்ணி பாக்கும்போது இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு கிடைக்கவே இல்ல. சோ அதுதான் நான் வீடியோ போடாம இருந்ததுக்கு காரணம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு சேனல் அதாவது மானிடைசேஷன் வந்து கிடைக்காத ஒரு சின்ன சேனல் வச்சு தான் டெமோ பண்ணி காமிக்க போறேன். சோ நம்ம வந்து ஜஸ்ட் அந்த சேனல் வந்து நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து ஒரு arrow mark கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். சோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு செலக்ட் ஃபைல்ஸ் அப்படினு சொல்லி வரும். சோ நம்ம என்ன வீடியோ வந்து கேலரில ரெடி பண்ணி வச்சிருக்கோமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி காமிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ், வீடியோ எலிமெண்ட்ஸ், இப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. செக்ஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறமா விசிபிலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா மானிடைசேஷன் வந்து கிடைச்ச ஒரு சேனல் அப்படினா உங்களுக்கு வந்து அது கூடவே எக்ஸ்ட்ராவா வந்து மானிடைசேஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் சூட்டபிலிட்டி கொடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம வந்து டைட்டில் எல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுட்டு நம்ம செக் பண்ணி பாக்கும்போது இந்த செக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல கீழ என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூசிங் செக்ஸ் அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து செக் பண்ணுவாங்களாம். என்ன செக் பண்ணுவாங்க? நம்மளோட வீடியோல ஏதாவது வந்து காப்பிரைட் இஷ்யூ இருக்கா செக் பண்ணுவாங்க. அதே மானிடைசேஷன் வந்து கிடைச்ச ஒரு சேனல் அப்படினா அதுல வந்து இந்த வீடியோல விளம்பரங்கள் வரதுக்கு தகுதியான ஒரு வீடியோ தானா அப்படிங்கறதை செக் பண்ணுவேன்னு சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு கீழ வந்து பார்க்கலாம். கீழேமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே தான் சொல்லிருப்பாங்க. அதாவது நம்மளோட வீடியோல இந்த மாதிரி காப்பிரைட் இஷ்யூ அதே மாதிரி ஆட் சூட்டபிலிட்டி கண்டென்ட் தானா அப்படிங்கறதை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு சப்போஸ் நம்ம வீடியோல அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படினு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க அதை சரி பண்ணுறதுக்கு. ஸோ சரி பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்ப வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த லேண்ட்மோரை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா யூடியூப் ஹெல்ப்பில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க இந்த செக்ஸ் அப்படிங்கிறதுல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து 1 by 1 வந்து எல்லா சேனலுக்கும் இந்த கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஆனால் எல்லா சேனலுக்கும் இன்னும் வந்து கிடைக்கல இந்த ஆப்ஷன் வந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறது மெயினாக வந்து நம்மளோட வீடியோவில் காப்பிரைட் கிளைம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி நம்மளோட சேனல் வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அதாவது மானிடைசேஷன் வந்து கிடைச்ச ஒரு சேனல் அப்படின்னா அந்த நம்ம போடக்கூடிய அந்த வீடியோவில் ஆட் சூட்டபிலிட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதாவது நம்ம வீடியோவில் விளம்பரங்கள் வரதுக்கு தகுதியான ஒரு வீடியோ தானே அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து நம்ம சேனல் அதாவது அந்த வீடியோவில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து அதிலே நம்மளுக்கு காமிச்சிருவாங்க. நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த தப்பை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிவிட்டு நம்ம திரும்ப வந்து மேனுவல் ரிவ்யூ வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம்னா திரும்ப எல்லாம் ஓகே பண்ணதுக்கப்புறமா பப்ளிக்கில் வச்சுட்டு பப்ளிஷ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு நோட் அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது வந்து ஃபைனல் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் இல்லை அதே மாதிரி ஆட் சூட்டபிலிட்டி எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ஓகே பண்ணி கொடுத்தாலும் ஃபியூச்சரில் மேபி ப்ராப்ளம் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிளைம் வரலாம், இல்லைன்னா ஸ்ட்ரைக் வரலாம், இல்லை நம்ம வந்து வீடியோ எடிட்டிங்கில் போயிட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கூட ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது முக்கியமாக அந்த விசிபிலிட்டி பாருங்கள் அதில் வந்து நம்ம எது செலக்ட் பண்ணணும்னா அன்லிஸ்டடில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அன்லிஸ்டடில் வச்சு பண்ணிவிட்டு நம்மளோட அந்த வீடியோவில் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அவங்க டிக் மார்க் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பப்ளிக்கில் வச்சு பப்ளிஷ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மானிடைசேஷன் வந்து கிடைக்காத ஒரு சேனல் அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட்டை மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. காப்பிரைட் வந்து செக் பண்ணிவிட்டு நோ இஷ்யூஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் க்ரீன் கலரில் உங்களுக்கு டிக் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஹெச்டி வெர்ஷன் வந்து காமிக்குது. எஸ்டி வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த இது வந்து காமிப்பாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் வந்து கிடைச்ச ஒரு சேனல் அப்படின்னா 2 விஷயம் பார்ப்பாங்க. ஒன்று காப்பிரைட் பார்ப்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சூட்டபிலிட்டி பார்ப்பாங்க. ரெண்டுமே பார்த்துட்டு ப்ராப்ளம் இல்லைன்னா உங்களுக்கு க்ரீன் டிக் மார்க் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்ஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு டிக் மார்க் வந்து போட்டிருக்காங்க. நோ இஷ்யூஸ் ஃபவுண்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அந்த விசிபிலிட்டி வந்து நீங்கள் பப்ளிக்கில் வச்சுட்டு நீங்கள் வந்து பப்ளிஷ் வந்து பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.